அனைவருக்கும் வணக்கம். வல்லினச் சிறகுகள் ஒரு துளி கவிதை இணைந்து வழங்கும் மறையவில்லை மகாகவி தொடர் 4. இந்த தொடரில் இன்றைக்கு நம்மிடையே உரையாற்ற இருக்கின்றார் கவிஞர் கிரேஸ் பிரதீபா அவர்கள் அட்லாண்டாவிலிருந்து. அயலகம் ஆராதிக்கும் அருந்தமிழ் கவிஞர் என்ற தலைப்பில் நம்மிடையே அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நன்றி. அனைவருக்கும் தேன் தமிழ் வணக்கம். அயலகம் ஆராதிக்கும் அருந்தமிழ் கவிஞர் மறையவில்லை மகாகவி என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய வாழ்வை கொண்டாடி வரும் வல்லினச் சிறகுகள் வாரமலர் நடத்தும் தொடரில் 4வது நிகழ்ச்சியாக அயலகம் ஆராதிக்கும் அருந்தமிழ் கவிஞர் என்கிற தலைப்பில் உரையாற்ற இருக்கின்றேன். மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்தோம், வாழ்கிறோம் என்பதே ஒரு மகிழ்வான விடயம். மகாகவி பாரதியாரின் பாரதிதாசனையும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாம் அறிந்திருக்கவில்லை. பின்னர் அவர்களை படித்து மகிழ்ந்து போற்றுகின்றோம். ஆனால் மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களை அறிந்து கொள்ளவும் அவரோடு கவியரங்கங்களில் கலந்து கொள்ளவும் பல நிகழ்ச்சிகள் வல்லினச் சிறகுகள் மூலமாக நடத்தி அவற்றில் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தியது என்று அவரோடு ஒரு நெருக்கமான தொடர்போடு இருந்தது பெரும் வரமாக கருதுகின்றேன். அதற்கு முதற்கண் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை திரு அமிர்த கணேசன், திரு அகனையா அவர்களுக்கு நான் முதலில் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களின் பெயரால் நம் குழுவில் பலரும் என்னையும் சேர்த்து விருது தமிழன்பன் என்பது விருது வாங்கியதும் அளவில்லா மகிழ்ச்சியையும் பெருமையையும் கொடுக்கின்றது. மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் மகாகவி என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் தன் வாழ்நாள் முழுவதும் கவிதைகள் படைத்துக் கொண்டே இருந்தார். கவி படைப்பதை வாழ்வாகவே கொண்டிருந்தார். கவிஞன் என்பவன் கவிதைகள் எழுதி செல்வான், ஒரு வகைமையிலோ இல்ல ஒரு சில வகைமையிலோ கவிதை எழுதி செல்வான். ஆனால் மகாகவி தானே வகைமையை படைத்து அதில் கவிதைகள் எழுதி செல்வார். அவர் பாடாத பாடு பொருள்களே இருக்காது. அதனால்தான் நம் மகாகவி ஈரோடு தமிழன்பன் மகாகவி என்பது உறுதியாக ஆணித்தரமாக நாம் ஒவ்வொருவரும் சொல்ல முடியும். வானம்பாடி கவிஞராக புது கவிதைகளும் மரபு கவிதைகளும் படைத்து தமிழ் பணியாற்றி தன்னுடைய வாழ்வு முழுவதுமே தமிழை மூச்சாகவும் கவிதை எழுதுவதையும் சமூகத்திற்கு இயற்கைக்கு என்று அனைத்து பாடுபொருள்களையும் கவிதை எழுதுவதை வாழ்வாக கொண்டிருந்த மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எல்லை கடந்து உலகம் முழுவதும் அயலகம் எங்கும் தன் பெயரை பதித்துள்ளார், தன் கவிதைகளை விதைத்துள்ளார். அந்த வகையில் இன்று அயலகத்தில் மகாகவி அவர்கள் ஆற்றிய அரும் பணியினையும் அயலகம் அவரை கொண்டாடும் விதத்தினையும் பார்க்க இருக்கின்றோம். கவிஞனுக்கு நிலப்பரப்பு எல்லைகள் பொருந்தாது. அவன் மானுடத்தின் குரலாக, மானுட எழுச்சியின் குரலாக வாழ்பவன். அவ்வகையில் மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் உலக நிகழ்வுகள் பற்றியும் வரலாறு பற்றியும் தன் கவிதைகளில் படைத்திருக்கின்றார். பயணங்களுக்கும் வால்ட் விட்மன் வீட்டிற்கும் பாப்லோ நெருடாவின் ஆளுமைக்கும் உலகளாவிய புரட்சி வீரர்களுக்கும் படைப்புகளை உருவாக்கி பாடியவர் மகாகவி அவர்கள். பல வரலாற்று தலைவர்கள், அறிவியலாளர்கள் என்று அனைவரையும் போற்றி அவர்களுடைய உலகிற்கு அவர்கள் ஆற்றிய தொண்டினையும் புகழ்ந்து தான் மகாகவி, தன்னைத்தான் பிறர் பாட வேண்டும், அப்படி சிலர் உலகத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கும் மகாகவி ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்களுக்கும் சிறு அளவு கூட தொடர்பில்லை. அந்த வகையில் மகாகவி ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்கள் மற்றவருக்கு புகழும் பெருமையும் சேர்க்கும் விதத்தில் அவர்களுடைய சாதனைகளை பாடி சென்றிருக்கின்றார். அறிவியலாளர் ஐன்ஸ்டீன் வீட்டு வாசலில் நட்டு வைத்த கவிதை என்று ஐன்ஸ்டீனை பற்றி கவிதை படைத்துள்ளார். பாரதிதாசனுக்கு பிந்தையதான கவிதை களத்தின் இன்றியமையா பெரும் புள்ளிகளை எல்லாம் வரிசை அறிய முயலுங்கால் சமநிலை கவிஞர்களுள் முதல் நிலை கவி தமிழன்பன் எனலாம் என இலங்கை சிவத்தம்பி விமர்சன வரிகளை பதிந்துள்ளார். பாடல் வடிவில் கஜலின் தன்மை மாறாமல் அகப்புற கட்டமைப்புடன் கூடிய தமிழ் கஜல் நூல் கஜல் பிறைகள், சென்றி வகைமைக்கான நூல் ஒரு வண்டி சென்றியு, தானே ஓவியம் வரைந்து உருவாக்கிய ஹைக்கூ நூல் சூரிய பிறைகள், திசைகள் கடந்து மனித நேயங்களை அடையாளம் கண்டுள்ள நூல் திசை கடக்கும் சிறகுகள்
என எல்லைகளை கடந்த இலக்கிய பயணம் மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களுடையது. பல வகைமைகளை அறிமுகப்படுத்தி ஜப்பானிய ஹைக்கூ, சென்றியோ, பழமொன்றியோ என்று பல வகைமைகளை தமிழுக்கு கொண்டு வந்து அவற்றில் இப்பொழுது நான் வாசித்த இந்த தமிழ் நூல்களை எல்லாம் படைத்ததோடு தானே ஈரோ செம்பியம் என்ற ஒரு வகைமையையும் படைத்து பெரும் தமிழ் பணி, கவிதை பணி ஆற்றியவர் மகாகவி அவர்கள். கிரேசி ஹார்ஸ், சிட்டிங் புல், ரெட் கிளவுட் இவர்கள் எல்லாம் செவ்விந்திய வீரர்கள். மகாகவியின் கரிய மலைகள் கருத்தரித்த கவிதை மூலமாகத்தான் இவர்களை நான் அறிந்து கொண்டேன். அமெரிக்காவில் வாழ்ந்த அவர்களுடைய இனத்திற்காக, சுதந்திரத்திற்காக போராடி உயிர் நீத்த இந்த மாபெரும் வீரர்களை பற்றி மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களின் கவிதை மூலமாகத்தான் நாம் பலரும் தமிழ் உலகமும் அறிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. என் அருமை தமிழ் ஈழமே என்ற நூலில் பல வரலாற்று செய்திகளை, இலங்கையில் உள்ள தமிழ் அறிஞர்களே அறிந்திராத செய்திகளையும் எப்படி சேகரித்து எழுதினாரோ மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் அதனை செய்துள்ளார். அதனால்தான் அவர் மகாகவி. இலங்கையில் வசிக்கும் சிவத்தம்பி அவர்களும், கனடாவில் வசிக்கும் லானா சுப்பிரமணியம் அவர்களும் மகாகவி அவர்களின் இந்த நூலுக்காக பாராட்டியுள்ளார்கள். மகாகவி அவர்கள் 2 முறை அமெரிக்கா வந்துள்ளார். முதல் முறை வந்தபோது அனைக்கவா அமெரிக்கா என்ற பயண இலக்கிய நூலை, உரைநடை கட்டுரை நூலை படைத்துள்ளார். அடுத்த முறை வந்தபோது உன் வீட்டுக்கு நான் வந்திருந்தேன் வால்ட் விட்மன் என்கிற புது கவிதையிலான பயண கட்டுரையை படைத்தார். பயண கட்டுரையை புது கவிதையில் படைத்த முதல் கவிஞர் மகாகவி ஈரோடு தமிழன்பன். உன் வீட்டுக்கு நான் வந்திருந்தேன் வால்ட் விட்மன் அந்த நூலில் பயண கவிதைகள், சுதந்திர தேவி பற்றிய கவிதை, இன்னும் தெற்கு டக்கோட்டாவின் கரு மலைகள் குறித்த கவிதை என்று நான் இதற்காக தயாரித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கவிதைகளை இதனை வாசிக்கலாமே, அதனை வாசிக்கலாமே என்று நிறைய எடுத்து வைத்திருந்தேன். ஆனால் நேரம் கருதி இப்பொழுது அதனை வாசிக்காமல் இறுதியில் நேரம் இருந்தால் ஒரு சில வரிகளை நான் பகிர்ந்து கொள்வேன். ஆனால் அந்த நூலில் அமெரிக்காவின் பூகோளம் பற்றியும் வரலாறு, இங்கு வாழும் பல ஆண்டுகள் இங்கு வாழ்ந்திருந்தாலும் கூட நாம் பலரும் அறிந்திராத, தெரிந்திராத, மற்றவர்களை விட நான் என்னை வைத்து சொன்னாலும் கூட எனக்கு தெரிந்திராத பல வரலாற்று செய்திகளை எப்படி மகாகவி அவர்கள் கவிதைகளில் படைத்துள்ளார் என்று பார்க்கும் பொழுது மிகவும் வியப்பாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு அவர் அந்த இடத்திற்கு வந்த பொழுது அந்த வரலாற்றையும் பூகோள அமைப்பையும் ஒவ்வொன்றும் எதற்காக அப்படி இருக்கின்றது, இங்கு என்ன நடந்தது அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு நோக்கத்தோடு அவங்க பார்த்து தெரிந்து அதனை மிக அழகாக அந்த தமிழோடு, தமிழ் வாழ்வியலோடு, நம்மளுடைய அறநூல்களோடு இணைத்து ஐயா அவர்கள் படைத்திருக்கும் கவிதைகள் வாசிக்கவும் கேட்கவும் அது பெரும் ஒரு இனிய விருந்தாக இருக்கின்றன. இவருடைய இந்த கவிதைகளில் தமிழ் அடையாளமும் உணர்வும் பறந்து இருப்பதை இப்பொழுது நான் சொன்னது போல பார்க்கலாம். கஹோலியாவில் கேட்ட இரத்த கதைகள் என்னும் கவிதை இந்த வால்ட் விட்மன், உன் வீட்டிற்கு நான் வந்திருந்தேன் வால்ட் விட்மன் கவிதை நூலில் இருக்கின்றது. அந்த கஹோலியாவில் கேட்ட இரத்த கதைகள் என்னும் கவிதையில் மிசிசிப்பி, மிசோரி சங்கமத்துறை வரலாற்றை பாடும் நேரத்தில், அந்த வரலாற்றை குறித்து அவர் பாடும் நேரத்தில், கடல் கொண்ட குமரி கண்டத்து தமிழர்கள் கபாடபுரத்தில் என்னை வரவேற்றனர் என்று தமிழ் உணர்வோடு அங்கு மொஹஞ்சதாராவையும் ஆண்டிஸ் மலை தொடரையும் தொட்டு செல்கிறார். அதை வாசிக்கும் பொழுது அந்த எங்கும் ஒரு ஒரு தடுமாற்றமோ, அந்த கவிதையின் அழகோ, அந்த என்ன விஷயம் ஐயா சொல்ல வருகிறார் என்ற அந்த வரலாற்று செய்தியோ பூகோள செய்தியோ தடைப்படாமல் எப்படி இவர் இவ்வளவு அழகாக, ஆழமாக, நுணுக்கமாக கவி படைத்திருக்கிறார் என்று வியந்து வியந்து படிக்கின்றேன். அதை படித்து ரசித்து கொண்டு அங்கேயே அதிலேயே வாழ்ந்து விடலாம் என்றுதான் தோன்றுகின்றது. அப்படி ஒவ்வொரு பலவற்றையும் இணைத்து கவிதையில் தொட்டு செல்கின்றார். மகாகவிக்கு காலமோ நிலப்பரப்போ தடையே அல்ல. வால்ட் விட்மனை அவர் வாழ்ந்த வீடு மானிடம் துடித்துக் கொண்டிருந்த இதய பிரதேசம் என்று பாடுகிறார் மகாகவி. எனக்கு என்ன தோன்றுகின்றது என்றால், மகாகவி அவர்களுடைய இதயம் மாண்டம் துடித்துக் கொண்டிருந்த இதயம், அவருடைய கவி வரிகள் மானுடம், மனிதநேயம் பேசும் உதடுகள்.
கணியன் பூங்குன்றன் மடி வளர்ந்த என் சொற்கள் உன் வீட்டு படியிறங்கி என்னோடு திரும்ப மறுத்துவிட்டன என்று விட்மனோடு பேசும் அவர் வரிகளில் தமிழ் உணர்வு கடினமின்றி உயர்ந்து நிற்கின்றது. பூமியில் அழகு நடைபோடும் வைகை அணைகளில் காவேரி பாடல்களே. வைகை அலைகளில் அப்புறம் காவேரி பாடல்களே என்று அந்த மிசிசிப்பி மிசோரி ஆறுகளை பற்றி பாடும் பொழுது இணைத்து பாடுவது மிகவும் அழகான இருக்கின்றது. ராக்கி மலை நாட்டில் அந்த ராக்கி மவுண்டன்ஸ், ராக்கி மலையில பூத்துள்ள தென்பொதிகை சந்தனங்களே, ஈழத்து யாழ் இசைகளே என்று அவர் தனத்தான் பார்த்திருக்கக்கூடிய, அறிந்திருக்கக்கூடிய அந்த பூகோள அமைப்புகளை இணைத்து பாடுவது இந்த உலகம் ஒன்றுதான் என்று அவருடைய அந்த பரந்த மனதினையும் நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டிய வாழ்வியலையும் தான் அவருடைய கவிதைகள் எடுத்து சொல்கின்றன. அந்த கவிதையில் இந்நாட்டு மிசிசிப்பி, அதாவது அமெரிக்க நாட்டு மிசிசிப்பி தண்ணீர் குடும்பத்தின் தந்தை என்றால் தாமிரபரணி தாய் அல்லவோ என்கின்றார். அலுமினிய பறவைகளில் அமெரிக்கா வந்தாலும் தமிழ் சிறகை அசைப்பதனால் உங்களை தமிழன்பன் வணங்குகிறேன் என்று அந்த கவிதையில் பாடுகின்றார். அப்படி அவர் அமெரிக்கா வந்தாலும் இங்கு இருக்கும் அயலக தமிழர்களை, அவர்களுடைய வாழ்வியலை, அவர்களுடைய வாழ்வு, அவர்களுடைய இங்கு பிறக்கும் இங்கு வளரும் குழந்தைகளுடைய வாழ்வு, மற்றவர்களோடு அவர்கள் பழகும் சூழல் எப்படி இருக்கின்றது என்பதை எல்லாம் நன்கு அறிந்த ஐயா மகாகவி ஐயா அவர்கள் அவற்றையெல்லாம் தன்னுடைய கவிதைகளில் பாடி இங்கு இருக்கும் அடுத்த தலைமுறையினருக்கு நாம் எப்படி அவர்களை வழிநடத்த வேண்டும், அவர்கள் மேல் நம்முடைய அந்த பண்பாட்டை திணிக்காமல் அவர்களுக்கு தமிழ் உணர்வை இரத்தத்தில் ஊட்ட வேண்டும் என்பதை மிக எளிமையாக அவர்களையும் புரிந்து கொண்டு ஐயா அவர்கள் பாடியிருப்பது மிகவும் வியப்பானது. அதாவது அந்த சிறு குழந்தைகளின் பெற்றோராகிய என் வயதொத்த பெற்றோர் கூட தடுமாறும் சூழலில் பெரும்பாலும் வயதானவர்கள் இன்னும் ஒரு அந்த ஆணித்தரமாக அந்த தமிழ் உணர்வு, தமிழ் தான் பேசணும், இந்த மாதிரி கலாச்சாரம் தான் பின்பற்றணும் என்று சொல்லக்கூடிய அந்த சூழலில் மகாகவி ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்கள் அந்த அழகாக புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல எப்படி குழந்தைகளை வளர்க்க வேண்டும், எப்படி தமிழ் உணர்வு அயலகத்தில் நம்ம தொடர்ந்து அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்த வேண்டும் என்பதை ரொம்ப அழகா, எளிமையா, அன்பா சொல்றாங்க என்று மகாகவி அவர்கள் அந்த பாடுகின்றார். அவருடைய கவிதைகள் எல்லைகளற்று வாழ்கின்றன. இங்கும் ஒரு தமிழகத்தை படையுங்கள். இன்று அமெரிக்க வாழ் தமிழர்களுக்கு மகாகவி படைத்த கவிதையில், உங்களுக்குத்தான் தாயகம் தமிழ்நாடு, உங்கள் குழந்தைகளின் தாயகமோ அமெரிக்கா என்று அவர் சொல்லியிருப்பது மிகவும் அது உண்மைதான். ஆனால் இங்கு வாழும் நாம பார்க்கக்கூடிய சூழலில் பலரும் அதை நினைத்து பார்ப்பதில்லை. நம் பிள்ளைகள் நம் தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்று நினைப்பது சரிதான். ஆனால் அதனை எப்படி அதை திணித்து அதை எப்படி எடுத்துச் செல்கின்றோம் என்பது வித்தியாசமானதாக இருக்கின்றது. ஆனால் அதை ரொம்ப அழகாக ஐயா இந்த இரு வரிகளில் சொல்லி இருப்பது அவருடைய ஆழ்ந்த சிந்தனையையும் அன்பையும் தான் குறிக்கின்றது. வாழும் இடத்தை தமிழகமாய் ஆக்காமல் வாழ்க்கையை தமிழ் வாழ்க்கை ஆக்குவது ஆகாத காரியம். இங்கும் ஒரு தமிழகத்தை படையுங்கள். தமிழ் இன சங்கிலியின் தங்க கன்னிகளாய் உங்கள் பிள்ளைகள் வளர்வார்கள். உங்கள் ரத்தம் அவர்களில் உச்சரிக்கும் தமிழை என்று பாடி அழகு மண்ணில் பிறந்து அயலக மண்ணில் பிறந்து வாழும் குழந்தைகளுக்காகவும் சிந்தித்து தமிழ் ஊட்டுவது பற்றி பாடியிருக்கின்றார். எண்ணச்சிறகுகள் என்னும் கவிதையில் அமெரிக்க பூகோள அமைப்புகளையும் தமிழ் அறநூல்களையும் வள்ளுவத்தையும் பாரதிதாசனையும் அட்லாண்டிக் கடலையும் ஜப்பானின் போன்சாயையும் காவிரி கரையையும் டென்னசி படுகையும் அமெரிக்காவில் டென்னசி மாகாண படுகையையும் இணைத்து அவ்வளவு எளிதாக இது அமெரிக்காவில் இருக்கின்றது, இது அங்க ஜப்பானில் இருக்கின்றது, இது தமிழகத்தில் இருக்கின்றது என்று ஒரு தடை இல்லாமல் அவ்வளவு அழகாக அனைத்தும் ஒன்றாக அந்த கவிதையில் நம்மோடு பேசுகின்றன. இந்த ஒரு அழகியலோடு மனிதநேய அறத்தோடும் தமிழ் உணர்வோடும் கவி படைக்க மகாகவியால் மட்டும்தான் முடியும். பாப்லோ நெருடா ஸ்பானிய இல்லத்தின் அமெரிக்க ஆய்வு நிறுவனம் 2004 சென்னையில் தோற்றுவிக்கப்பட்டது. லத்தீன் அமெரிக்கா மொழியால்
லத்தீன் அமெரிக்காவுடனும் மொழியால், வரலாறு மற்றும் பண்பாடு சார்ந்த உறவால் மிக நெருக்கமான நிலையில் உள்ள ஸ்பெயின், கரீபிய நாடுகளுடனும் இந்தியாவிற்கு பூர்வமான உறவுகளை உருவாக்கி அவற்றை பலப்படுத்துவது இன்றியமையாதது என்று கூறுகின்றார் இந்நிறுவனத்தின் இயக்குனர் திரு ஞான சுப்பிரமணியன் அவர்கள். அவர்கள் நிறுவனத்தின் முதல் தமிழ் வெளியீடாக பாப்லோ நெருடா பார்வையில் இந்தியா என்னும் நூலை மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதி வெளிவந்தது. 34 வயதில் உலக அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற மார்ட்டின் லூத்தர் கிங் பற்றி காலத்தால் மறையாத கருப்பு சூரியன் மார்ட்டின் லூத்தர் கிங் என்கிற நூலை படைத்திருக்கிறார் மகாகவி. இந்த மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கவிதை புனைவு ஒரு புராணமாக மாற்றிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்தது போலவே, வறட்சியான செய்தி தொகுப்பாக அமைந்துவிடக் கூடாது என்பதிலும் நான் கவனமாக இருந்தேன் என்று மகாகவி அந்த நூலின் முன்னுரையில் குறிப்பிட்டிருக்கின்றார். மகாகவியாக இருந்தாலும் அவர் இந்த நூலை அவர் எழுதும் பொழுது கொரோனா காலம் 2020 கொரோனா கொடுந்தொற்று இருந்த காலத்தில் அவர் இந்த நூலை எழுதியிருக்கின்றார். அப்பொழுது மகாகவிதான் அவர். மகாகவியாக இருந்தாலும் அவ்வளவு நுணுக்கமாக சிந்தித்து இந்த வரலாறு சரியாக சென்று சேர வேண்டும், கவிதை நயத்தோடு இருக்க வேண்டும், ஆனால் அது வரலாற்றை மறைத்துவிடக் கூடாது என்று எப்படி சிந்தித்து எழுதியிருக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது அங்கு மகாகவி மிக உயரமாக உயர்ந்து நிற்கின்றார். ஏன்னா நான் எழுதுவதுதான் வரலாறு, நான் எழுதுவதுதான் கவிதை என்று எளிதாக ஒரு பெருமை வந்து அமரக்கூடிய நிலையில்தான் பலரும் இருக்கின்றோம். ஆனால் நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய மாமனிதர் மகாகவி அவர்கள். இந்த மாதிரி வரலாற்றை சரியாக சொல்ல வேண்டும் என்பதில் கவனம் கொண்டுதான் இந்த என் அருமை ஈழமே என்கின்ற அந்த நூலையும் எழுதியதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த கவிதைகளை கொரோனா காலத்தில் எழுதும் பொழுது அவர் ஏட்டில் எழுதவில்லை, கைபேசியிலும் அட்டை அதாவது ஐபேடிலுமாக எழுதி அகனையா அவர்களுக்கு, திருதாமிருத கணேசன் அவர்களுக்கு மகாகவியை தன்னுடைய ஞான தந்தையாக ஏற்றுக்கொண்டிருக்கும் அகனையா அவர்களுக்கு அவர் அனுப்பி அப்படியாக அந்த 60 கவிதைகள், மார்ட்டின் லூத்தர் கிங் வாழ்க்கை வரலாற்றை கூறும் கவிதைகள் நூலாக வெளிவந்திருக்கின்றன. அந்த நூலை இங்கு அட்லாண்டாவில் வாழும் முனைவர் உதயகுமார் அவர்களும் இளங்கோ அவர்களும் அகனையா அவர்களும் அந்த நூல் வருவதற்கு பெரும் பணியாற்றி இருக்கின்றார்கள். அட்லாண்டா மாநகரத்தம் இப்போ ஐயா அவர்கள் வந்து அமெரிக்கா வந்த பொழுது அமெரிக்காவை பற்றி, இங்கு இருக்கும் வரலாறு, பூகோளம் இதை பற்றி எல்லாம் வந்து இங்கு வாழ்ந்த கவிஞர்கள் வீட்டுக்கு சென்று அவர்களை பார்த்தது, அவர்களை பற்றி பாடியது, ஐன்ஸ்டீன் நடந்த வீதி, அந்த பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் அவர் வேலை பார்த்த பொழுது அங்கு தங்கியிருந்த இல்லம் என்று இதையெல்லாம் சென்று பார்த்து அவற்றிற்கெல்லாம் கவிதைகள் படைத்திருக்கின்றார் மகாகவி அவர்கள். அத்தோடு 2023ஆம் ஆண்டு வட அமெரிக்க தமிழ்ச்சங்கை பேரவை விழாவிற்கு நியூயார்க்கில் நடந்தது. அதற்கு வந்திருந்த மகாகவி அவர்கள் கவியரங்க தலைமை ஏற்று நடத்தினார்கள். அந்த கவியரங்கத்தில் நம் கனிமொழி தோழர் உட்பட தோழியர் பலரும் கலந்து கொண்டார்கள். வல்லினச்சிறகுகள் மூலமாக அதில் 7 நூல்களும் ஐயா அவர்கள் இணைய அமர்வில் வெளியிட்டார் என்பது மகிழ்வான செய்தி. இது ஐயா அவர்கள் இங்கு இவ்வளவு நேரம் நான் பகிர்ந்தது போல இங்கு வாழ்ந்த கவிஞர்களையும் அறிஞர்களையும் வரலாற்றையும் எழுதியது போக அவரை அயலக தமிழர் இங்கு எப்படி வரவேற்று எப்படி கொண்டாடி வருகின்றனர் என்பதை அடுத்து பகுதியில் நான் சொல்ல இருக்கின்றேன். அட்லாண்டா மாநகர தமிழ்ச்சங்க முத்தமிழ் விழாவில் 2019ஆம் ஆண்டில் மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களின் நூல்கள் வெளியிடப்பட்டன. திரு அமிர்த கணேசன் அவர்கள், நம் அகனையா அவர்கள் சிறப்புரையாற்றி, திரு சம்பந்தன் அவர்கள் வெளியிட நூல்கள் அங்கு மகாகவி ஐயாவின் நூல்கள் வெளியிடப்பட்டன. ஒரு கவளம் சோறும் ஒரு கவிதையும் நூல் புது வகையான சின்கொனா வகையில் மகாகவி அவர்கள் எழுதியது. இன்னொரு நூல் இங்கு வெளியிடப்பட்டது, பூக்களின் விடைகள் புலரி கைகளில் என்ற நூல். சிறு சூரியர்கள் என்கிற துளிப்பா நூல், இசையமைக்கும் இமை அசைப்புகள் என்ற இசை கவிதைகளான நூல். மகாகவி வாழ்ந்த காலத்திலேயே அவருடைய நூல் 9 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது.
என்பது மிகவும் மகிழ்வான ஒரு விடயம். அந்த 9 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களும் அட்லாண்டா மாநகர தமிழ்ச் சங்கத்தின் முத்தமிழ் விழாவில் வெளியிடப்பட்டன. அதுவும் 9 நூல்கள் அந்த ஒரே நாளில் வெளியிடப்பட்டது என்பது அதுதான் முதல் முதல் முறையாக இருக்கும் என்று அகன் ஐயா தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருந்தார். இன்னும் சில வினாக்கள், கனா காணும் வினாக்கள். அதனுடைய ஆங்கில மொழியாக்கம் அகன் ஐயா அவர்கள் எழுதியது. ஸ்டில் a few more questions என்று ஆங்கிலத்திலும், இன்னும் சில மொழியாக்க நூல்களும் திரு கிரெகரி ஜேம்ஸ் அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதிய நூலும் அன்று வெளியிடப்பட்டன. உலக அறிஞர்களின் பார்வையில் மகாகவி தமிழன்பன் என்கிற கட்டுரை தொகுப்பு நூலும் அன்று வெளியிடப்பட்டது. மகாகவி தலைமையிலான கவியரங்கம் அட்லாண்டா மாநகர தமிழ்ச்சங்க விழாவில் இணைய வழியில் நடந்தது. அந்த நிகழ்ச்சியிலும் கவியரங்கத்திலும் ஐயா அவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ஒவ்வொரு கவிஞர்களை பற்றியும் அறிந்து கொண்டு தானே அவர்களை அழைத்து கவிதைகளை வாசித்த பின்னர் வாழ்த்து தெரிவித்தது மறக்க முடியாத ஒரு இனிய நினைவலை. அந்த கவியரங்கத்தில் நானும் பங்கு பெற்றேன் என்பது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். ஈரோடு தமிழன்பன் வாசகர் பேரவை என்கிற அமைப்பு டாலஸ் நகரில் திரு கால்டுவெல் வேல்நம்பி அவர்களால் தொடங்கப்பட்டு மகாகவி அவர்களுடைய படைப்புகளை வாசிப்பதையும் பகிர்வதையும் சிறப்பாக அவர்கள் செய்து வருகின்றனர். அந்த அமைப்பின் மூலமாக மகாகவி அவருடைய பேத்திக்காக அவருடைய பெயரனுக்காக கவின்குறு 100 என்கிற நூலை படைத்திருக்கின்றார் என்று நாம் அறிவோம். தன்னுடைய பேத்திக்காக எழுதிய வள்ளிச்சந்தம் என்கிற நூலை டாலஸ் மாநகரத்தில் அது குழந்தைகளால் வெளியிடப்பட்டு குழந்தைகள் கவிதைகளை பாடி மகிழ்ந்தனர் என்று அறிகிறோம். டாலஸ் நகர மெட்ரோபிளஸ் தமிழ்ச்சங்கம் மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கு மகாகவி பட்டத்தை சூட்டி தனக்கு பெருமை தேடிக்கொண்டது. வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையில் ஐயா அவர்களுக்கு உலக தமிழ் பீட விருது வழங்கி பெருமை சேர்த்து கொண்டது. 2023 ஆண்டில் பேரவை விழாவில் கவியரங்கம் நடைபெற்றதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஐயா மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் இன்று அயலகம் ஆராதிக்கும் அருந்தமிழ் கவிஞர் என்கிற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அவ்வகையில் ஐயா அவர்கள் சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, அரபு நாடுகள், அமெரிக்கா என்று பயணம் செய்து தன்னுடைய தமிழ் காற்று உலகமெங்கும் தமிழகம் தாண்டி அவர் தன்னுடைய தமிழையும் அவருடைய அந்த கவிதைகளையும் எடுத்து சென்றிருக்கின்றார். ஒவ்வொரு இடத்திலும் அவர் பயணம் செய்த ஒவ்வொரு இடத்திலும் ஐயாவினுடைய அந்த ஒரு இனிய அழகான தமிழ் கவிதை தாக்கம் இருக்கிறது. அவரை அயலகத்தில் வாழும் தமிழர்கள் போற்றி அவருடைய வழியில் பல விருதுகளை கொடுத்து அவருடைய கவிதைகளை வாசித்து அவருடைய நூல்களை வாசித்து பகிர்ந்து கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றனர். மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் தன் மூச்சை நிறுத்தி கொண்டாலும் இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த கடந்த 1 மாத காலமாக பல புகழஞ்சலி நிகழ்வுகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. வல்லினச் சிறகுகள் இந்த வாரமலர் நிகழ்ச்சியிலும் புகழஞ்சலி நடத்தினோம். மகாகவி என்பதை தாண்டி மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் ஒரு மகா மனிதர் என்பதை இந்த புகழஞ்சலி கூட்டத்தில் கலந்து கொண்ட அறிஞர்கள் பலரும் பகிர்ந்து கொண்டார்கள். தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி, அமெரிக்க தமிழ் ஊடகம், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மன்றம் என்று தொடர்ந்து அயலகத்தில் அமெரிக்காவில் பல தமிழ் அமைப்புகள் மகாகவி புகழை பறைசாற்றி அவருக்கு புகழஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மறையவில்லை மகாகவி, நம் நெஞ்சங்களிலும் உணர்வுகளிலும் கவிதைகளிலும் எழுத்துக்களிலும் வாழ்கிறார். அவர் வாழும் காலத்தில் வாழ்ந்து அவருடன் பழகும் பேறு பெற்ற நாம் அவர் வழியில் தமிழ் கொண்டு மனிதநேயம் சமூக அறம் பேசியும் மகாகவி அவர்கள் அறிமுகப்படுத்திய அவர் உருவாக்கிய வகைமைகளில் கவிதைகள் படைத்தும் அவரை வாழ்வாங்கு வாழச் செய்வோம். அந்த அவருடைய வழியில் நடப்பதற்கான ஒரு பெருமையும் நமக்கு கிடைத்திருக்கின்றது, அந்த கடமையும் நமக்கு இருக்கின்றது என்று சொல்வேன். இப்பொழுது நான் சில கவிதைகளை வாசிக்கலாம் என்று இருக்கின்றேன். அதற்கு முன்பு இந்த உன் வீட்டிற்கு நான் வந்திருந்தேன் வால்பிட்மன் அந்த கவிதையில் வாழ்ந்தவர் சுதந்திரத்தை பறித்துவிட்ட பின் வருகிறவர்களை தேடி எதற்காக இப்படி கையில் விளக்கோடு? ஓ, இது சுதந்திரம் பெற்ற வெள்ளையர்க்கும் சின்னம், சுதந்திரத்தை இழந்த இந்தியர்க்கும் சின்னம்.
என்று அவ்வளவு அழகாக சுதந்திர தேவி அந்த ஒரு விளக்கை ஏந்தி அட்லாண்டிக் கடலை பார்த்து நிலத்திற்கு பின் முதுகை காட்டி நிற்பதை அவர் அழகாக அந்த கவிதையில் பாடியிருக்கின்றார். அதில் சுதந்திர தேவி கண்ணீர் தீவில் கால் கடுக்க நிற்கிறாள், சொல்ல முடியாத சோகம் என்று சொல்லி, அடுத்த வரிகள், தனக்கு விழா எடுத்த நாளில் தன்னை காண துடித்த தன் இனத்தின் விருப்பத்திற்கு விலங்கு மாட்டப்பட்டது எண்ணி நெஞ்சின் காயங்களை பயிர் செய்த கவலைகளாலா என்று ஐயா அவர்கள் தன் கவிதையில் பாடியிருக்கின்றார். அதில் ஒரு வரலாற்று செய்தி இருக்கின்றது. என்னவென்றால், சுதந்திர தேவி சிலை அமெரிக்காவில் நிறுவப்பட்ட போது அதனை பார்க்க அமெரிக்க பெண்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டதாம். இந்த இந்த ஒரு செய்தி கூட ஐயா அவர்களுடைய இந்த கவிதை பற்றி தான் நான் தெரிந்து கொண்டேன். அந்த வகையில் ஐயாவினுடைய கவிதைகள், அயலகத்தை பற்றிய கவிதைகள் ஒரு வரலாற்று கருவூலமாக சிறப்பாக இருக்கின்றன என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். இப்போ இந்த ஐயாவினுடைய நேரம் நெருங்கி வந்துவிட்டது. ஐயாவினுடைய இந்த எப்படி இந்த அனைத்தையும் இணைத்து அழகாக கவி படைத்தார் என்பதற்காக ஒரு சில வரிகளை நான் வாசித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். இந்த கஹோலியாவில் கேட்ட இரத்த கதைகள் கவிதையை வாசிக்கின்றேன். மிசிசிப்பி மிசௌரி சங்கமத்துறைக்கு சமீபத்தில் கஹோலியா. வரலாற்றை விட வயது முதிர்ந்த இந்திய நாகரிகம் கலவரத்தை என் கண்களில் பயிர் செய்தது. கடந்த காலத்தை பிளந்து கொண்டு நடந்தபோது கடல் கொண்ட குமரி கண்டத்து தமிழர்கள் கபாடபுரத்தில் என்னை வரவேற்றனர். கர்வம் கொண்ட என் கவிதை ஆகாயத்தின் மேலே அமர்ந்து அதன் மார்பில் கைகளால் குத்தி குத்தி ஆட்டம் போட்டது. மொஹஞ்சதாரோ வீடுகள் எனக்கென கதவுகள் திறந்தன. இந்த வரிகள் ரொம்ப அழகா இருக்கு, கேளுங்க. என் விரல்களை தொட்டு தொட்டு எங்கள் சந்ததி வளர்க்கும் சந்தன விரல்களா இவை என்று கேட்டு முத்தமிட்டன, முத்திரையிட்டன மொஹஞ்சதாரோ எழுத்துகள். என் விரல்களை தொட்டு தொட்டு எங்கள் சந்ததி வளர்க்கும் சந்தன விரல்களா இவை என்று கேட்டு முத்தமிட்டன, முத்திரையிட்டன மொஹஞ்சதாரோ எழுத்துக்கள். இங்கு வந்து பார் இன்கா இனத்து பழைய நகரை. கிழடு தட்டிய காற்றின் உதட்டில் அழிந்த மானுட வசந்தத்தின் ஆலாபனையை வந்து கேள். பாப்லோ நெருடா என்னை அழைத்தான். பெருவில் ஆண்டிஸ் மலைத்தொடர் ஒரு முடிச்சை அவிழ்த்து வைத்தது. ஓ, என் முன் மச்சு பிச்சு. சிதறி கிடந்த கனவுகளை நெருடா சேகரித்துக் கொண்டிருந்தான். என் பாதங்களில் கஹோலியா சுரணை பாய்ச்சியது. அந்த நாள் இந்தியர்கள் பச்சை காயங்களிலிருந்து புறப்பட்டு வந்தனர். அவர்கள் சொன்ன இரத்த கரைகளை கேட்டு எனது நேரம் சிவந்தது. படைக்கும் இயற்கையின் பார்வையில் மக்களாய் பிறந்தோம். வேட்டை வெறி பிடித்த ஐரோப்பியர்களுக்கு மட்டும் விலங்காகி போனதோ எங்கள் சந்ததி. வரலாற்றின் அத்தியாயங்களை வடுப்படுத்திய நாட்டுமிராண்டிகள் பார்வையில் காட்டுமிராண்டிகள் எம் இனத்தார். எங்கள் பூமியை தினம் தினம் முத்தமிடும் சூரியன் இப்படி சொன்னது இல்லை. சூரிய நகரம் என்று எங்கள் பூமியை நாங்கள் அழைத்த போது வானம் மழையை அனுப்பி வாழ்த்தியது. திசைகள் பிழைகளை திருத்திக் கொள்ள எங்கள் ஊருக்குள் நுழைந்தன. வரிசை வீடுகள், திருத்தமான தெருக்கள், சூரிய நாள்காட்டி, ஊர்ப்புறம் வயல்வெளி, ஊருள் பூங்காக்கள், தொழில்கள், உற்பத்திகள், ஒழுங்கான வாழ்க்கை முறைகள் எல்லாம் அநாகரிகத்தின் அடையாளங்களோ? எங்கள் தாய்மொழியே புன்னகை, எமக்கா தெரியாது நாகரிகம்? ஏன் அழிந்தது எமது இனம்? பதில்கள் தேவையில்லை என்று சொன்னவர்கள் மீண்டும் பச்சை புண்களுக்குள் திரும்பி படாரென்று கதவை அடைத்தனர். இரத்த கதைகளின் சத்தம் மட்டும் இன்னும் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அரசு செல்லையாவுடன் செயின்ட் லூயி நோக்கி போய்க் கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு கவிதை நான் இவ்வளவு நேரம் நான் பேசிய இந்த கருத்துகளின் அனைத்துமே இந்த கவிதையில் இருந்ததால் இதனை வாசிக்கலாம் என்று நினைத்தேன். எப்படி பல பூகோள செய்திகளையும் வரலாற்று செய்திகளையும் இங்கு நடந்த ஒரு வரலாற்று ஒரு செய்தியோடு இணைத்து உணர்வு மிக்க ஒரு கவிதையை ஐயா அவர்கள் படைத்திருக்கின்றார். இந்த நூலை அனைவரும் படிக்க வேண்டும் என்று நான் விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி தோழர். பல்வேறு செய்திகளை
தொகுத்து ஒரு சில மணித்துளிகளில் பேசுவது என்பது மிகவும் சிரமமான செய்தி. அதை மிகச் செம்மையாக செய்திருக்கின்றீர்கள். குறிப்பாக ஐயா அவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி ஐயா அவர்களுடைய எழுத்துக்களை இங்கும் நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி. எப்படி பாப்லோ நெருடாவை ஐயா அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தினார்களோ அதுபோல மகாகவி தமிழன்பன் அவர்களை நாம் நாடு கடந்து மொழி கடந்து மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அதற்கான ஒரு கடமை நமக்கு இருக்கின்றது என்று நான் கருதுகின்றேன். தென்னாட்டிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பாப்லோ நெருதா அவர்தான் மகாகவி என்று அந்த தேசத்தில் சிலி நாட்டில் இருக்கக்கூடியவர்களும் சொல்ல வேண்டும். அப்படியான ஒரு நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த செய்தியோடு இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கின்றோம். அதற்கு முன்பு யாருக்கேனும் கருத்துக்கள் இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஐயா மியூட்ல இருக்கீங்க ஐயா. பேசுறாங்களா? பேசுங்க. முத்துசிவம் ஐயா பேசுறதுக்காக இருக்காங்க, ஆனா மியூட்ல இருக்காங்கப்பா. அப்படியா? ஓஹோ, மியூட் போட்டாங்களோ? இப்ப அம்மா வந்திருக்காங்க. அம்மா வந்திருக்காங்க. பரவாயில்ல. கிரேஸோட உரை வந்து நல்ல சிக்கனமா சுவையா இருந்தது. நேரம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. கிரேஸ் சொல்ல மறந்தது ஒரே ஒரு செய்தி தான், அதை நான் பகிர்ந்துக்கிறேன். அமெரிக்க மண்ணானது தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கு. அமெரிக்க தமிழர்கள் அது எதுன்னா, முதலில் பேரத்தமிழ் நூலை குரல் வெண்பால படைப்பதற்கு அந்த அமெரிக்க மண் பயன்பட்டது மகாகவிக்கு. அவருடைய பேரன், இரண்டாவது பேரன் யோரன் ஜெகதீசன், அவனை பார்ப்பதற்காக அவன் பிறந்த சமயத்தில் மினியாபோலிஸ் வந்திருந்தார். அப்போது வந்திருக்கும் பொழுது, அந்த இல்லத்தில் இருக்கும்பொழுது அவர் பேரனுக்கான ஒரு நூலை படைக்க ஆரம்பித்தார். ஒரு சில பற்றை படைத்து வழக்கம் போல் எனக்கு அனுப்பும் பொழுது மிக அருமையாக இருக்கிறது, முற்றிலும் வெண்பாக்கள்லேயே, குரல் வெண்பாக்களையே நாம் அமைக்கலாமே என்று கூறினேன். நானும் அந்த சமயத்தில் என் பேரனுக்கு ஒரு பேரத்தமிழ் நூல் எழுதினேன். அதற்கு உந்து சக்தி மகாகவி தான். அதற்கு நான் தொட்டில் சூரியன் என்று பெயரிட்டேன். மகிழ்ந்து போனார், சில திருத்தங்கள் செய்தார். பிறகு அவரே ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 50 குரல் வெண்பாக்களை அனுப்பி வைத்தார். அதுதான் மழை மொக்குகள் என்கின்ற தமிழ் இலக்கியத்தினுடைய முதல் பேரத்தமிழ் நூல், அதுவும் மரபு நடையில். அது அவர் எழுதியது மினியாபோலிஸில், அமெரிக்க மண்ணில். இது ஒரு முக்கிய செய்தி. நன்றி. 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 அவர் பேராசிரியர், நீங்க மியூட்ல தான் இருக்கீங்க. மியூட்ல தான் இருக்கீங்க நீங்க. கேட்கலாம். இப்ப அம்மாவை எடுக்க சொல்லுங்க. இருங்க, மியூட்ல இருக்கு. போட்டுறேம்மா. இப்ப சரியா? இப்ப கேக்குதுங்களாமா? அனைவருக்கும் வணக்கம். பேரோடும் புகழோடும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈரோடு தமிழன்பன் அவர்களை ஒரு மகாகவியாக அங்கீகரிக்கும் முயற்சியை மேற்கொண்டு அதிலே வெற்றி கண்டவர் கலைமாமணி அமிர்த கணேசன் அவர்கள். தமிழன்பன் அவர்களை உலகத் தமிழ் கவிஞர் என்னும் உயரத்திலே ஏற்றுகிற மற்றொரு முயற்சி இப்பொழுது மேற்கொண்டிருக்கிறார். அதனுடைய தொடக்கம்தான் இன்றைய கிரேஸ் பிரதீபா அவர்களுடைய அயலகத்தவர்கள் ஆராதிக்கும் அருந்தமிழ் கவிஞன் என்ற தலைப்பிலே ஆற்றிய உரை. மிக இயல்பான ஒரு உரை, ஆர்ப்பாட்டம் இல்லாம அடுக்கடுக்காக தமிழர் அவர்களை பற்றிய செய்திகளை எல்லாம் தொகுத்து வழங்கிய அந்த உரை பாராட்டுதற்குரியது. ஒரு சுருக்கமாக ஒரே ஒரு வாக்கியத்திலே சொல்லி முடித்தார்கள். எல்லை கடந்த மானுட எழுச்சிக்கான குரல், அதுதான் ஈரோடு தமிழர் அவர்களுடையது என்று முத்தாய்ப்பாக அந்த வரியை சொன்னார்கள். 9 மொழிகளிலே ஈரோடு தமிழனுடைய கவிதைகள்
மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன என்ற கருத்து இனிப்பான ஒரு செய்தி நமக்கு. அவரை உலகமெல்லாம் கொண்டாடுகிற அற்புதமான அந்த வாய்ப்புக்கு கலைமாமணி அமிர்த கணேசன் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் கடமையாக அதை தலைமையேற்கொண்டு அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு செயலுக்காகவே அவரை நாம் 1000 முறை பாராட்டலாம். இன்றைய உரை நிகழ்த்திய கிரேஸ் பிரதீபா அவர்களுக்கும் இதற்கு மூல காரணமாக அமைந்து நம்மையெல்லாம் ஒருங்கிணைத்த கலைமாமணி அமிர்த கணேசன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. எப்போதும் போல உங்களுடைய முத்தாய்ப்பான கருத்துக்கு நன்றி. வேற யாருக்காவது கருத்துக்கள் இருக்குங்களா? யாருக்கும் கருத்துக்கள் இல்லை என்றால் நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு நிகழ்ச்சியில் மகாகவி ஐயாவை பற்றிய செய்திகளோடு சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.